Today's sermon, The Easter Seal, was delivered on Saturday morning, April 10, 1965, for the Full Gospel Businessmen's Fellowship International Breakfast at the Ramada Inn in Phoenix, Arizona, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான சகோதரன் வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1965 வருடம் ஏப்ரல் மாதம் 10 சனிக்கிழமை காலையில் அமெரிக்கா அரிசோனா பீனிக்ஸில் உள்ள ராமதா சத்திரத்தில் நடைபெற்ற சர்வதேச முழு சுவிசேஷக வர்த்தக புருஷர்களுடைய ஐக்கிய காலை சிற்றுண்டி வேளையில் த ஈஸ்டர் சீல், ஈஸ்டர் முத்திரை என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். Now let us notice this quickening spirit on other people. இப்பொழுது நாம் மற்ற ஜனங்களின் மேல் இந்த உயிர்ப்பித்தலை, இந்த உயிர்ப்பிக்கும் ஆவியை கவனிப்போம். Now I told you I wouldn't speak very long, and I just got 20 minutes to keep my word if I do that. Notice to keep it one time I said about an hour. இப்பொழுது நான் நீண்ட நேரம் பேச மாட்டேன் என்று உங்களிடம் கூறிவிட்டேன். நான் என்னுடைய வார்த்தையை காப்பாற்ற 20 நிமிடங்கள் மாத்திரமே உள்ளது. நான் அதை செய்தால் கவனியுங்கள், நான் கூறின இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட சுமார் 1 மணி நேரமாய் உள்ளது. Notice now this quickening power that only comes. இப்பொழுது இந்த உயிர்ப்பிக்கும் வல்லமையை கவனியுங்கள், அது மாத்திரமே வருகிறது. Now there's a lot of mockery of it. There's a lot of people that really think they got it when they haven't. A lot of people do it because they have got some false impression of what they've seen other Christians do. இப்பொழுது அதை குறித்து ஏராளமான பரியாசம் உள்ளது. அநேக ஜனங்கள் அதை பெற்றுக் கொள்ளாமல் இருக்கும்போது தாங்கள் அதை பெற்றுக் கொண்டதாக உண்மையாகவே நினைக்கின்றனர். அநேக ஜனங்கள் அதை செய்கின்றனர். ஏனென்றால் மற்ற கிறிஸ்தவர்கள் செய்வதை தாங்கள் கண்டிருப்பதை குறித்த தவறான எண்ணத்தை அவர்கள் பெற்றிருக்கின்றனர். Satan can impersonate any of that. We know that as missionaries, you can see it impersonated, shouting, dancing, speaking in tongues, all these things, you can see it impersonated anywhere. Absolutely. சாத்தானால் பாவனை செய்ய முடியும், நாம் அதை அறிவோம். மிஷனரிமார்களாய் நீங்கள் அது ஆள்மாறாட்டம் செய்யப்படுவதை காண முடியும். சத்தமிடுதல், நடனமாடுதல், அந்நிய பாஷையில் பேசுதல், இந்த எல்லா காரியங்களும் அது ஆள்மாறாட்டம் செய்யப்படுவதை நீங்கள் எங்கும் காணலாம். முற்றிலுமாக amongst heathens and people who deny there is such a thing as Jesus Christ being the Son of God, see? And they do all those things themselves. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்ற அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை மறுதலிக்கும் அஞ்ஞானிகளுக்கும் ஜனங்களுக்கும் மத்தியிலே பார்த்தீர்களா, அவர்கள் தாங்களாகவே அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்கிறார்கள். But the real true quickening spirit that comes to the believer quickens him to God's word. That's back to eagle food again. Right back to where he lives. ஆனால் விசுவாசிக்கு வருகிற உண்மையான உயிர்ப்பிக்கும் ஆவி அவனை தேவனுடைய வார்த்தைக்கு உயிர்ப்பிக்கிறது. அது மீண்டும் கழுகின் ஆகாரத்துக்கு திரும்பியுள்ளது. சரியாக அது வசிக்கும் இடத்திற்கு திரும்பியுள்ளது. Man shall not live by bread alone, but by every word that proceedeth out of the mouth of God. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். Let us now notice this quickening spirit as it come upon other people like it did on the day of Pentecost. இந்த உயிர்ப்பிக்கும் ஆவியானது பெந்தேகோஸ்தே நாளில் வந்தது போல மற்ற ஜனங்களின் மேல் வந்தபோது இப்பொழுது நாம் கவனிப்போமாக. Let's notice Pentecost, how they acted, and see if they were quickened by this quickening power that we're talking about. On the day of Pentecost, they were all waiting up there. In themselves, they were afraid. பெந்தேகோஸ்தேயினர் எவ்வாறு செயல்பட்டனர் என்பதை நாம் கவனிப்போம். நாம் பேசிக் கொண்டிருக்கிற இந்த உயிர்ப்பிக்கும் வல்லமையினால் அவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டார்களா என்று பார்க்கிறோம். பெந்தேகோஸ்தே நாளன்று அவர்கள் எல்லோரும் அங்கே மேலே காத்திருந்தனர். அவர்கள் தங்களுக்குள்ளே பயமடைந்தனர். The Jews is what they were going to do, so they got scared. But what happened? When this quickening power fell from heaven, there was a bravery set upon them. யூதர்கள் அவர்கள் என்ன செய்ய போவதா இருந்தார்கள், எனவே அவர்கள் பயமடைந்தனர். ஆனால் என்ன நடந்தது? இந்த உயிர்ப்பிக்கும் வல்லமை பரலோகத்திலிருந்து விழுந்தபோது அவர்கள் மேல் ஒரு தைரியம் வந்தது. There was something, an understanding, where they wasn't too sure of it a few hours before. They know he had died. ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னர் அவர்கள் அதை குறித்து அதிகம் நிச்சயமில்லாத ஒரு காரியமாய் அங்கே இருக்க ஒரு புரிந்து கொள்ளுதல் உண்டாயிருந்தது. அவர் மரித்திருந்தார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். They know he had risen.
They talked to him on the way, but was that thing for them or was it just for them, for Jesus himself? அவர் உயிர்த்தெழுந்திருந்தார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். அவர்கள் வழியில் அவரிடத்தில் பேசியிருந்தனர். ஆனால் அது அவர்களுக்கானதா அல்லது இயேசுவுக்காக அவர்களுக்கானதா இருந்ததா? But here on the day of Pentecost, the Holy Spirit, the abstract, fell upon the believers that made them part of His resurrection. Made him part of His fellowship. ஆனால் இங்கே பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியின் சாரம்சமானது விசுவாசிகள் மேல் விழுந்தது. அதுவே அவர்களை அவருடைய உயிர்த்தெழுதலின் பாகமாக்கியது. அவரை அவருடைய ஐக்கியத்தின் ஒரு பாகமாக்கியது. The Holy Spirit came and confirmed to them that they would be raised up because they were potentially raised then from cowards to brave men. பரிசுத்த ஆவியானவர் வந்து அவர்கள் உயிரோடு இருந்திருப்பார்கள் என்பதை அவர்களுக்கு உறுதிப்படுத்தினார். ஏனென்றால் மறைவான வல்லமையினால் அவர்கள் கோடைகளில் இருந்து தைரியமுள்ள மனிதர்களாக காலத்தில் எழுப்பப்பட்டிருந்தனர். They were afraid of the very word that they thought. Don't let this pass over you. They were afraid. They know that He was that word. அவர்கள் தாங்கள் நினைத்திருந்த வார்த்தைக்கே பயந்திருந்தனர். இது உங்களை கடந்து செல்ல அனுமதிக்க வேண்டாம். அவர்கள் பயமடைந்திருந்தனர். அவரே அந்த வார்த்தை என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். Even the Jews had to admit it. Nicodemus said, "Rabbi, we know that you're a teacher that come from God. No man could do the things you do except God be with him." Now we know that. We recognize that. யூதர்களும் கூட அதை ஒப்புக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. நிகதேமு, ரபி, நீர் தேவனிடத்தில் வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம். தேவன் அவனோடு இருந்தால் ஒழிய ஒருவனும் நீர் செய்கிற காரியங்களை செய்ய முடியாது. எப்பொழுது நாங்கள் அதை அறிவோம், நாங்கள் அதை அங்கீகரிக்கிறோம் என்றான். So the disciples, Peter had even sworn in His presence. All of them had forsaken Him at the crucifixion. எனவே சீஷர்கள் பேதுருவும் கூட அவருடைய பிரசன்னத்தில் சத்தியம் பண்ணி இருந்தான். அவர்கள் யாவரும் சிலுவையில் அறையப்படுதலில் அவரை கைவிட்டனர். But here they are now up in this upper room in the presence of God. Then all of a sudden here come this Holy Spirit down from heaven and He quickened them. ஆனால் இதோ அவர்கள் இப்பொழுது இந்த மேலறையில் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறார்கள். அப்பொழுது திடீரென்று இங்கே இந்த பரிசுத்த ஆவியானது பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தது. அது அவர்களை உயிர்ப்பித்தது. And the quickening took place. They wasn't afraid to make a witness of the message that they believed and know to be the truth. Otherwise they were afraid of it. உயிர்த்தெழுதல் சம்பவித்தது. அவர்கள் பயப்படவில்லை. அவர்கள் விசுவாசித்து சத்தியம் என்று அறிந்து கொண்ட அந்த செய்திக்கு ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் அதை குறித்து பயமடைந்தனர். How many Presbyterians, how many Methodists, how many Baptists in the world today, how many Pentecostals that's knows the truth and are afraid to make a stand on it. இன்றைக்கு உலகத்தில் எத்தனை பிரெஸ்பிட்டேரியன்கள், எத்தனை மெத்தோடிஸ்டுகள், எத்தனை பாப்டிஸ்டுகள், எத்தனை பெந்தேகோஸ்தேக்கள் சத்தியத்தை அறிந்து அதன் பேரில் நிலை நிற்க பயப்படுகின்றனர். I'm persuaded to wonder what was that fell on you. Amen. Are you a part of His resurrection? Would you dare scream off for some man's theory and idea? உங்கள் மேல் விழுந்தது என்னவா இருந்தது என்று நான் யோசிக்க தூண்டப்படுகிறேன். நீங்கள் அவருடைய உயிர்த்தெழுதலின் ஒரு பாகமா? நீங்கள் ஒரு மனிதனுடைய கோட்பாடு மற்றும் கருத்துக்காக கூச்சலிட துணிவீர்களா? Or have you got the real boldness and the real manhood it takes to stand out and call right right and wrong wrong? Are you a part of His resurrection? Are you a worshiper of a bunch of creeds? Or you go to church and you have your name on there and dead in sin and trespasses? அல்லது நீங்கள் சரியானதை சரி என்றும் தவறானதை தவறு என்றும் அழைத்திருக்கும்படிக்கு உண்மையான தைரியத்தையும் அதற்கு தேவையான உண்மையான ஆண்மையும் பெற்றிருக்கிறீர்களா? நீங்கள் அவருடைய உயிர்த்தெழுதலின் ஒரு பாகமாக அல்லது நீங்கள் ஒரு கூட்ட கோட்பாடுகளை தொடுகொள்பவராயிருக்கிறீர்களா? நீங்கள் சபைக்கு சென்று பாவத்திலும் அக்கிரமங்களிலும் மரித்தவர்களாயிருக்கிற உங்களுடைய பெயரை அங்கே பதிவு செய்திருக்கிறீர்களா? He that believes not the full word of God is a sinner. தேவனுடைய வார்த்தையை முழுவதுமாக விசுவாசிக்காதவன் ஒரு பாவியாயிருக்கிறான். Those Pharisees believed in many things to be the truth. They said we're God's children, and they were until that word was preached. But when that word was preached and vindicated, then they become sinners. அந்த பரிசேயர்கள் அநேக காரியங்களை சத்தியம் என்று விசுவாசித்தனர். அவர்கள் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்றனர்.
அந்த வார்த்தை பிரசங்கிக்கப்படும் வரையில் அவர்கள் அவ்வாறே இருந்தனர். ஆனால் அந்த வார்த்தை பிரசங்கிக்கப்பட்டு ரூபகாரப்படுத்தப்பட்ட போது அப்பொழுது அவர்கள் பாவிகளானார்கள். For rejecting the thing that they know was right and witness that we know thou art a teacher come from God. For no man could do the things that you do without God being with him. அவர்கள் உண்மை என்று அறிந்திருந்த காரியத்தை புறக்கணித்த காரணத்தால் அதற்கு சாட்சியாயிருந்தனர். நேர் தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு போதகர் என்பதை நாங்கள் அறிவோம். ஏனென்றால் தேவன் உம்மோடு இல்லாமல் ஒருவரும் நீர் செய்கிற காரியங்களை செய்ய முடியாது. I wonder today, where are we at? I asked you, where is this resurrection finding us? Are you dare to step out? இன்றைக்கு நான் தெரிந்து கொள்ள விரும்புவது, நாம் எங்கே இருக்கிறோம்? நான் உங்களை கேட்கிறேன், எந்த உயிர்த்தெழுதல் நம்மை எங்கே கண்டறிந்து கொண்டிருக்கிறது? நீங்கள் வெளியே வர துணிகிறீர்களா? Are you dare to take God at his word? That's it. If you're ordained to life, you sure will do it. If you're an eagle, you can't help doing it. There's something in you. நீங்கள் தேவனுடைய வார்த்தையின்படி ஏற்றுக்கொள்ள தைரியமுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? நீங்கள் ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் நிச்சயமாகவே அதை செய்வீர்கள். நீங்கள் ஒரு கழுகாய் இருந்தால் உங்களால் அதை செய்யாமல் இருக்க முடியாது. உங்களுக்குள்ளாக ஏதோ ஒன்று உள்ளது. Or do you want to just serve a creed somewhere? Say, I go to church, I'm just as good as you are. See, if you hold no birthrights, you will never see it. You can't see it. அல்லது நீங்கள் எங்காவது ஒரு கோட்பாட்டை சேவித்து, நான் சபைக்கு செல்கிறேன், நான் உங்களைப் போன்றே நல்லவர் என்று கூறுவீர்களா? பார்த்தீர்களா? நீங்கள் பிறப்புரிமையை பெற்றிருக்கவில்லை என்றால் நீங்கள் அதை ஒருபோதும் காண மாட்டீர்கள். உங்களால் அதை காண முடியாது. But if you do hold the possession of this birthright, you can't help from seeing it. Because it's part of you and you're part of it. ஆனால் நீங்கள் எந்த பிறப்புரிமையை உடையவர்களாக இருந்தால் நீங்கள் அதை காணாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் அது உங்களுடைய ஒரு பாகமாக இருக்கிறது. நீங்கள் அதனுடைய ஒரு பாகமாக இருக்கிறீர்கள். How could I know my the mother give me birth? How could I know the father that his own blood is in me? How could I deny Charles Branham from being my father? I could not do it. I'm willing to stand his reproach or anything else because I am his son. Hallelujah. என்னை பெற்றெடுத்த தாயை நான் எப்படி மறுக்க முடியும்? தகப்பனின் சொந்த ரத்தம் எனக்குள்ளே இருக்கிறபடியால் நான் எப்படி அவரை மறுதலிக்க முடியும்? சார்லஸ் பிரணாம் என்னுடைய தகப்பன் என்பதை நான் எப்படி மறுக்க முடியும்? என்னால் அதை செய்ய முடியவில்லை. நான் அவருடைய குமாரனாய் இருக்கிறபடியால் நான் அவருடைய நிந்தையையோ அல்லது வேற எதையோ பொறுத்துக் கொள்ள சித்தமாக இருக்கிறேன். அல்லேலூயா. Then being a son of God, and he was the word of God, how can I deny that Bible being truth, that Jesus Christ isn't the same yesterday, today, and forever? அப்பொழுது அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தார். அவர் தேவனுடைய வார்த்தையாய் இருந்தார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்று மாறாதவராய் இருக்கிறார் என்ற அந்த வேதம் சத்தியமாய் இருக்கிறது என்பதை நாம் எப்படி மறுக்க முடியும்? And seeing the hour that we're living in, we need an Easter in the church. Resurrection. We need a resurrection to power of faith. Men and women to stand out for that which is God's vindicated word. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளையை காணும்போது சபையில் நமக்கு ஒரு ஈஸ்டர் தேவையாயிருக்கிறது. உயிர்த்தெழுதல். தேவனுடைய உபகாரப்படுத்தப்பட்ட வார்த்தைக்காக புருஷரும் ஸ்திரீயும் தனித்து நிற்க நமக்கு ஒரு உயிர்த்தெழுதல் தேவை. Say, well, we having a youth for Christ. That's all right. Our church is having a meeting. We want so many members. Nothing against that. That's all right. But that's only the atmosphere. That might be an old hen's feathers. நல்லது. நாம் நம்முடைய வாலிபத்தை கிறிஸ்துவுக்காக வைத்திருக்கிறோம் என்று கூறலாம். அதெல்லாம் சரிதான். எங்கள் சபையில் ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு இவ்வளவு அநேக உறுப்பினர்கள் தேவை. அதற்கு எதிராக ஒன்றுமில்லை. அதெல்லாம் சரிதான். ஆனால் அது சூழ்நிலையாய் மாத்திரமே உள்ளது. அது ஒரு பழைய கோழியின் சிறைகளாக இருக்கலாம். But if you'll get in the right atmosphere there, you'll hatch eagle if you're eagle egg. And if you were foreordained of God to see it, you can't help from seeing it. You're coming forth in a resurrection. Praise. ஆனால் நீங்கள் இங்கே சரியான சூழ்நிலையை அடைந்தால், நீங்கள் ஒரு கழுகு முட்டையாக இருந்தால், அது கழுகு குஞ்சு பொரிக்கும். நீங்கள் அதை காண தேவனால் முன்குறிக்கப்பட்டிருந்தால், நீங்கள் அதை காணாமல் இருக்க முடியாது. நீங்கள் ஒரு உயிர்த்தெழுதலுக்குள் வந்து கொண்டிருக்கிறீர்கள். That's the way the Baptist is born. That's the way the Methodist is born in the resurrection of that day. But they turned off to a hen instead of an eagle. அந்த விதமாகத்தான் பாப்டிஸ்ட் பிறந்தான். அந்த விதமாகத்தான் மெத்தோடிஸ்ட் பிறந்தது அந்த நாளின் உயிர்த்தெழுதலில். ஆனால் அவர்கள் கழுகுக்கு பதிலாக கோழியைப் போல மாறிவிட்டனர். I said not long ago, going down from Tucson, I watched a very strange thing. I seen a hawk
sitting on the wire down there. That hawk has long lost its identification. அண்மையில் நான் கூறினது போல, நான் டூசானிலிருந்து கீழே செல்லும் போது ஒரு வினோதமான காரியத்தை கண்டேன். அங்கே கம்பியில் ஒரு பருந்து அமர்ந்திருப்பதை நான் கண்டேன். அந்த பருந்து நீண்ட காலமாக அதனுடைய அடையாளத்தை இழந்து விட்டது. It used to be a bird next to the eagle. It could not follow the eagle. No, by no means. Nothing can follow an eagle. But he was a hawk. அது கழுகுக்கு அடுத்தபடியான ஒரு பறவையாக முன்பு இருந்தது. அதனால் கழுகை பின்தொடர முடியாது. இல்லை, எந்த வகையிலும் இல்லை. எந்த பறவையும் ஒரு கழுகை பின்தொடர முடியாது. ஆனால் அது ஒரு பருந்தாய் இருந்தது. Christ is the eagle, and the church should at least be a hawk. They can fly higher than any other rest of the birds. But that hawk has become soft. It's lost its identification. கிறிஸ்து கழுகாக இருக்கிறார். சபையானது குறைந்தபட்சம் ஒரு பருந்தாக இருக்க வேண்டும். மற்ற பறவைகளை காட்டிலும் அவைகளால் உயரமாக பறக்க முடியும். ஆனால் அந்த பருந்து மிருதுவாகிவிட்டது. அது அதனுடைய அடையாளத்தை இழந்து விட்டது. He sits on the telephone wires and waits for some dead rabbit. He hops like a vulture instead of flying like a hawk. அது தொலைபேசி கம்பிகளில் அமர்ந்து ஏதோ ஒரு சித்த முயலுக்காக காத்திருக்கிறது. அது ஒரு பருந்தை போல பறப்பதற்கு பதிலாக ஒரு வல்லூரை போல குதிக்கிறது. Oh, my brother, sister, you Pentecostal people, which is my own dear people, the church is losing its identification. It's coming down and depending on some dead formal creed instead of flying in the heavenly yonder for fresh manna. ஓ என் சகோதரனே, சகோதரியே, பெந்தேகோஸ்தே ஜனங்களே, அது என்னுடைய சொந்த அருமையான ஜனங்களே, சபையானது அதனுடைய அடையாளத்தை இழந்து கொண்டிருக்கிறது. புதிய மன்னாவுக்காக அப்பாலுள்ள பரலோகத்தில் பறப்பதற்கு பதிலாக அது இறங்கி வந்து ஏதோ ஒரு மரித்த சம்பிரதாயமான கோட்பாட்டை சார்ந்துள்ளது. Hawk used to hunt his own manna, but today he takes what the automobiles run over and what the vultures eat. He hops like one, he looks like one. ஒரு பருந்து முன்பு தன்னுடைய சொந்த மன்னாவை வேட்டையாடும். ஆனால் இன்றைக்கு அது மோட்டார் வாகனங்களால் விபத்துக்குள்ளானதையும் வல்லூரை புசிப்பதையும் எடுத்துக் கொள்ளுகிறது. அது அந்த ஒன்றை போல துள்ளுகிறது. அது அந்த ஒன்றை போல காணப்படுகிறது. We so adorned ourselves in the modern world. Our women cutting their hair and wearing shorts. Our man but not enough backbone to stand in the pulpit and tell the truth. We've long got soft on the word. நாம் நவநாகரிக உலகில் நம்மை மிகவும் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஸ்திரீகள் தங்களுடைய தலைமுடியை வெட்டிக் கொண்டும் குட்டை கால் சட்டைகளை அணிந்து கொண்டும் நம்முடைய ஆட்கள் பிரசங்கப்படத்தில் நின்று உண்மையை கூற போதிய முதுகெலும்பில்லாதவர்கள் நாம் நீண்ட காலமாக வார்த்தையின் பேரில் மென்மையாக இருந்து வருகிறோம். Oh God, send the Holy Ghost and look out them eagles somewhere that's ready to stand there no matter what takes place, that'll soar into the unknown. ஓ தேவனே, எங்காவது அந்த கழுகுகளை கண்டறிந்து பரிசுத்த ஆவியை அனுப்பும். அப்பால் நிற்க ஆயத்தமாயிருந்தால் என்ன சம்பவித்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. அது அறியப்படாத இடத்திற்குள் உயர உயர செல்லும். Not sit on the telephone wires and look for some Sunday school literature to come in. Let me have the word in it, the freshness of the power and demonstration of the Holy Ghost. Amen. தொலைபேசி கம்பிகளில் அமர்ந்து சில ஞாயிறு பள்ளி பிரசுரங்கள் உள்ளே வரும்படி பார்த்துக் கொண்டிருக்கவில்லை. பரிசுத்த ஆவியின் வல்லமை மற்றும் கிரியின் புத்துணர்ச்சியில் நான் வார்த்தையை உடையவனாக இருக்கட்டும். We need an Easter, a resurrection. That's potentials. My friend, if you're satisfied with such a caring of the world, there's something wrong. நமக்கு ஒரு ஈஸ்டர் தேவை, மறைவான வல்லமை உள்ள ஒரு உயிர்த்தெழுதல். என் நண்பனே, நீ எப்படிப்பட்ட உலக பிரகாரமான அழுகி போற நிலையில் திருப்தி அடைந்திருந்தால் ஏதோ காரியம் தவறாய் உள்ளது. My sister, my brother, let me say to you in godly fear, knowing that I may never live to see an Easter again. But there's one thing sure, when a genuine foreordained Son of God, by the Word of God, hears that voice of God. என் சகோதரியே, என் சகோதரனே, நான் தேவபக்தியோடு இதை உங்களுக்கு சொல்லட்டும். நான் மீண்டும் ஒரு ஈஸ்டரை காணும்படி உயிரோடு இருக்க கூடாமல் இருக்கலாம் என்று அறிந்திருக்கிறேன். ஆனால் ஒரு காரியம் நிச்சயம் உண்டு. தேவனுடைய வார்த்தையினால் ஒரு அசலான முன்குறிக்கப்பட்ட தேவனுடைய குமாரன் அந்த தேவனுடைய சத்தத்தை கேட்கும் போது He'll rise and go to meet it. It's the potentials that he's going to meet the real living word. As he was, the bride will meet the groom. She's a part of his body. அவன் எழும்பி அதை சந்திக்க செல்வான். அவன் உண்மையான ஜீவனுள்ள வார்த்தையை சந்திக்க போகிறான் என்ற மறைவான வல்லமைகள் உள்ளன. அவர் இருந்தது போலவே மணவாட்டியும் மணவாளனை சந்திப்பாள்.
அவள் அவருடைய சரீரத்தின் ஒரு பாகமாக இருக்கிறாள். Notice, long have we're losing our identifications. We come on Wednesday night, some of us. Others stay home to watch Who Loves Susie. Televisions, all kinds of worldly things. கவனியுங்கள், நீண்ட காலமாக நாம் நம்முடைய அடையாளங்களை இழந்து கொண்டிருக்கிறோம். நாம் புதன்கிழமை இரவு வருகிறோம். நம்மில் சிலர், மற்றவர்கள் சூசியை யார் நேசிக்கிறார் பார்க்க வீட்டிலேயே இருந்து தொலைக்காட்சிகளையும் எல்லா விதமான உலக பிரகாரமான காரியங்களையும், all kinds of entertainments to keep you away from church. Long have we lost it. சபையிலிருந்து உங்களை விலக்கி வைக்கவே எல்லா விதமான கேளிக்கைகளிலும் இருந்து வருகிறோம். நீண்ட காலமாக நாம் அதை இழந்து விட்டோம். Our seminaries, our schools are putting out a bunch of rickies with a whole lot of theology and entertainment and everything in the church to take the place of the prayer meeting. நம்முடைய வேதாகம கருத்தரங்கள், நம்முடைய பள்ளிகள் ஏராளமான வேதசாஸ்திரங்களை கொண்ட ஒரு கூட்ட ரிக்கிகளை மற்றும் பொழுதுபோக்கு மற்றும் சபையில் உள்ள ஒவ்வொரு காரியமும் ஜெபக்கூட்டத்தின் ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ளும்படி செய்துவிட்டோம். We've took dress and tried to fulfill what the modernists try to do, bring them in. You'll never win them by that. They got more of that than you have. You ain't got no business on your ground, on their ground. நாம் ஆடைகளை எடுத்து நவீனத்துவவாதிகள் செய்ய முயற்சிப்பதை நிறைவேற்ற அவர்களை உள்ளே கொண்டு வர முயற்சிக்கிறீர்கள். அதன் மூலம் நீங்கள் அவர்களை ஒருபோதும் ஆதாயப்படுத்தவே முடியாது. நீங்கள் பெற்றுள்ளதை காட்டிலும் அவர்கள் அதிகம் பெற்றுள்ளனர். உங்களுடைய தளத்தில், அவர்களுடைய தளத்தில் உங்களுக்கு எந்த வேலையும் இல்லை. Let them come over on yours where the real baptism is shining, where the real power of the resurrection. Don't try to build a church like theirs. Don't try to have a pastor like that. மெய்யான ஞானஸ்தானம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிற உயிர்த்தெழுதலின் உண்மையான வல்லமையை கொண்ட உங்களிடம் அவர்கள் வரட்டும். அவர்களுடைய சபையை போன்ற ஒரு சபையை கட்ட முயற்சிக்காதீர்கள். அப்படிப்பட்ட ஒரு போதகரை வைத்துக் கொள்ள முயற்சிக்காதீர்கள். Don't try to do this other or cooperate with the world. They shine with Hollywood. இதை அதை மற்றதை செய்ய முயற்சிக்காதீர்கள், அல்லது உலகத்தோடு ஒத்துழைக்காதீர்கள். அவர்கள் ஹாலிவுட்டோடு பளபளக்கிறார்கள். The real gospel glows with power. Eagles hear that. They don't look for a shine. They look for a glow. Glowing with humility, glowing with love, glowing with power. That's what the real eagle hunts. உண்மையான சுவிசேஷம் வல்லமையினால் பிரகாசிக்கிறது. கழுகுகள் அதை கேட்கின்றன. அவர்கள் ஒரு பளபளப்பை எதிர்பார்க்கிறதில்லை. அவர்கள் ஒரு பிரகாசத்தை எதிர்பார்க்கின்றனர். தாழ்மையால் பிரகாசிக்கிறது, அன்பினால் பிரகாசிக்கிறது, வல்லமையால் பிரகாசிக்கிறது. அதைத்தான் உண்மையான கழுகு தேடுகிறது. You can't scratch in a barnyard and please him. He'll never be able to do it. You'll never tell it to him because he don't believe it. நீங்கள் ஒரு முற்றத்தில் கிளற வைத்து அவனை பிரியப்படுத்த முடியாது. அவனால் அதை ஒருபோதும் செய்யவே முடியாது. நீங்கள் அதை அவனிடம் ஒருபோதும் கூற மாட்டீர்கள், ஏனென்றால் அவன் அதை விசுவாசிப்பதில்லை. Let that voice scream from the heavens, I am he that was dead and alive again. Amen. Something takes place. I am the same yesterday, today and forever. அந்த சத்தம் வானத்திலிருந்து, நான் மரித்து மீண்டும் உயிரோடு இருக்கிறேன் என்று கூச்சலிடட்டும். ஏதோ ஒன்று சம்பவிக்கிறது. நான் நேற்று மீண்டும் மாறாதவராயிருக்கிறேன். And it shall come to pass in the last days, I'll pour out of myself upon all flesh. Glory to God. I'll quicken your mortal language. I'll quicken your mortal tongues. கடைசி நாட்களில் அது சம்பவிக்கும். நான் மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்றார். தேவனுக்கு மகிமை. நான் உன்னுடைய சாவுக்கு ஏதுவான பாஷையை உயிர்ப்பிப்பேன். நான் உன்னுடைய சாவுக்கு ஏதுவான நாவை உயிர்ப்பிப்பேன். I'll give you the evidence that I'm going to bring in the resurrection with me. Hungry, hearted eagles reach for that just as hard as they can. It's a pearl of great price that they sell everything else to go by. Amen. உயிர்த்தெழுதலில் என்னோடு கூட நான் உன்னை கொண்டு வரப் போகிறேன் என்பதற்கு நான் அத்தாட்சியை உனக்கு தருவேன். பசியுள்ள இருதயமுள்ள கழுகுகள் தங்களால் இயன்றவரை முயற்சி செய்து அதை அடைகின்றன. அது மகத்தான விலை உயர்ந்த முத்து. அவர்கள் போய் வாங்குவதற்காக மற்ற எல்லாவற்றையும் விற்றுவிடுகிறார்கள். ஆமென். God help us, friend. Our churches are losing their identification. நண்பரே, தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய சபைகள் தங்களுடைய அடையாளத்தை இழந்து கொண்டிருக்கின்றன. Let's quickly now have to go to some. இப்பொழுது சிலவற்றுக்கு துரிதமாக செல்வோம். What's the action of those disciples? Scared. They know Jesus was the truth. But you see, it was against the popular idea. Amen. The popular religion of the hour. அந்த சீஷர்களின் செயலை கவனியுங்கள். பயமடைந்திருந்தனர். இயேசுவே சத்தியமாய் இருந்தார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். ஆனால் நீங்கள் பாருங்கள், அது பிரபலமான கருத்துக்கு, அந்த நேரத்தில் பிரபலமான மார்க்கத்திற்கு எதிராக இருந்தது. The most strictest religion, Pharisees, Sadducees, and so forth, their cults, clans, and denominations.
They were against that heresy. But Jesus was the identified word. மிகவும் கண்டிப்பான மார்க்கத்தையும் பரிசேயர்கள் சதுசேயர்கள் போன்றவர்கள் அவர்களுடைய வழிபாட்டு முறைகளையும் கோத்திரங்களையும் ஸ்தாபனங்களையும் பின்பற்றினர். அவர்கள் அந்த மதபயத்திற்கு எதிராக இருந்தனர். ஆனால் இயேசு அடையாளம் கண்டு கொள்ளப்பட்ட வார்த்தையாயிருந்தார். And Jesus is the Holy Ghost in spirit. A little while the world seeth me, no more you shall see me. Not the body, the life that was in him. இயேசு ஆவியில் பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்கள் என்னை காண்பீர்கள். சரீரத்தை அல்ல, அவருக்குள் இருந்த அந்த ஜீவன். God is upon the church to call sons like he did then, obedient. தேவன் அப்பொழுது அவர் செய்தது போன்ற குமாரர்களை கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக அழைக்க சபையின் மேல் இருக்கிறார். I always do that which is pleasing to my Father. Which one of you can accuse me of sin? In other words, sin is unbelief. What has the Word said about me that I haven't done? நான் எப்பொழுதும் என் பிதாவுக்கு பிரியமானது செய்கிறேன். உங்களில் யார் என் மேல் பாவத்தை குறித்து குற்றச்சாட்ட முடியும்? வேறு வார்த்தைகளில் கூறினால், பாவம் என்பது அவிசுவாசமாகும். வார்த்தை என்னை குறித்து என்ன சொல்லி இருக்கிறதோ அதை நான் செய்யாதிருக்கிறேனா? Show me what the Word said that I do it, I didn't do. Which one can accuse me? Which one can lay your fingers on me and say that I haven't fulfilled my Father's Word? இதோ அது உள்ளது. நான் என்ன செய்வேன் என்று வார்த்தை கூறினதை அதை நான் செய்யவில்லை என்பதை எனக்கு காண்பியுங்கள். எந்த ஒருவர் என்னை குற்றப்படுத்த முடியும்? உங்களுடைய விரல்களை என்மேல் வைத்து நான் என் பிதாவின் வார்த்தையை நிறைவேற்றவில்லை என்று எவர் சொல்லக்கூடும்? Oh, when the Pentecostal church gets to that spot, who can accuse me of unbelief? பெந்தேகோஸ்தே சபை அந்த இடத்திற்கு வரும்போது என்னிடத்தில் அவிசுவாசத்தை குற்றப்படுத்தக்கூடியவன் யார்? Oh, Christians, be identified not as a hawk but an eagle. That hawk is soft, it'll come down. You never see an eagle doing that. He'll never do that. He hunts his own food out of the blue. God's prepared him so he can see it. He gets fresh manna, not something that's dead. கிறிஸ்தவர்களே, ஒரு பருந்தாக அல்ல, ஆனால் ஒரு கழுகாக அடையாளம் காட்டப்படுங்கள். அந்த பருந்து மிருதுவானது, அது கீழே வரும். ஒரு கழுகு அதை செய்வதை நீங்கள் ஒருபோதும் காணமாட்டீர்கள். அது அதை ஒருபோதும் செய்யாது. அது தன்னுடைய சொந்த ஆகாரத்தையே வேட்டையாடுகிறது. அது காணும்படி தேவன் அதனை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அது புதிய மன்னாவை பெறுகிறது, மரித்த ஏதோ ஒன்றை அல்ல. In the Hebrews, when they crossed through the wilderness, they tried to eat dead manna. It had become stagnant. It had wiggle tails in it. You know what we need? It's contaminated, rotten. Maggots is in it. எபிரேயரில் அவர்கள் வனாந்திரத்தினூடாக கடந்து சென்ற போது அவர்கள் புசித்தனர், மரித்த மன்னாவை புசிக்க முயன்றனர். அது தேக்க நிலையை அடைந்திருந்தது, அதில் வால்புழுக்கள் இருந்தன. நாங்கள் என்ன பொருட்படுத்தி கூறுகிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அது மாசுபட்ட அழுகி போன நிலையில் உள்ளது. புழுக்கள் அதில் உள்ளன. Why would I eat a food that had been dead years ago? It might be in form and shape, but it isn't fresh. We got to get food every generation new. அநேக ஆண்டுகளுக்கு முன்னே மரித்திருந்த ஒரு ஆகாரத்தை நான் ஏன் புசிக்க வேண்டும்? அது உருவத்திலும் வடிவத்திலும் இருக்கலாம், ஆனால் அது புதியதாக இருப்பதில்லை. நாம் ஒவ்வொரு தலைமுறையும் புதிதாக ஆகாரத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். So does the eagle look for that food. Every generation as we're in our journey. Notice. நாம் நம்முடைய பிரயாணத்தில் இருக்கையில் ஒவ்வொரு தலைமுறையும் கழுகும் அந்த ஆகாரத்தை தேடுகிறது. கவனியுங்கள். Now let's take some people again. Let's take some of the Old Testament prophets. See what they did. இப்பொழுது நாம் மீண்டும் சில ஜனங்களை எடுத்துக்கொள்வோம். நாம் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் சிலரை எடுத்துக்கொண்டு அவர்கள் என்ன செய்தனர் என்று பார்ப்போம். Let's look first at Stephen's. How Stephen's in the midst of that Sanhedrin council. When that council brought him up there, that great assembly of believers there are supposed to be believers. நாம் முதலில் ஸ்தேவானை பற்றி பார்ப்போம். எப்படி ஸ்தேவான் அந்த ஆலோசனை சங்கத்தின் மத்தியில் இருந்தான். அந்த ஆலோசனை சங்கம் அவனை அங்கே கொண்டு வந்தபோது அங்கே அந்த பெரிய சபை விசுவாசிகள் இல்லை, விசுவாசிகளாக கருதப்பட்டவர்கள் brought him up and tried to condemn him. Why, he said, you stiff-necked, uncircumcised in heart and ears, you always resist the Holy Ghost. That's that eternal life. As your fathers did it back there through the prophets, so are you doing it today. அவனை கொண்டு வந்து அவனை ஆக்கினைக்குள்ளாக்க முயன்றனர். ஏன்? அவன், நீங்கள் வணங்காக அடுத்துள்ளவர்கள், இருதயத்திலும் செவிகளிலும் விருத்திசனம் இல்லாதவர்களே, நீங்கள் எப்பொழுதும் பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள் என்றான். அதுதான் அந்த நித்திய ஜீவன். உங்களுடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகளினூடாக முன்காலத்தில் அது செய்தது போல
நீங்களும் இன்றைக்கு அதையே செய்து கொண்டிருக்கிறீர்கள். And they gnashed upon him with their teeth. They didn't want to hear that. It's against their creed, it's against their denomination. And they stoned the man to death. And he raised his hands up and looked towards heaven and said, I see heavens open. And Jesus stands at the right side. அப்பொழுது அவர்கள் அவனை பார்த்து பல்லை கடித்தனர். அவர்கள் அதை கேட்க விரும்பவில்லை. அவன் அவர்களுடைய கோட்பாட்டிற்கு எதிராக இருந்தான். அவன் அவர்களுடைய ஸ்தாபனத்திற்கு எதிராக இருந்தான். அவர்கள் அந்த மனிதனை கல்லெறிந்து கொன்றனர். அவன் தன்னுடைய கரங்களை மேலே உயர்த்தி வானத்தை நோக்கி பார்த்து, நான் வானங்கள் திறந்திருப்பதையும் இயேசு வலது பக்கத்தில் இருக்கிறதையும் காண்கிறேன் என்று கூறினான். Why? He had the resurrection quickening power in him that took him into the bosoms of Jesus. ஏன்? அவன் உயிர்த்தெழுதலை, உயிர்ப்பிக்கும் வல்லமையை தனக்குள் கொண்டிருந்தான். அது அவனை இயேசுவின் மடிகளுக்குள் கொண்டு சென்றது. Notice quickly now. Look at Philip down there in a great revival. Having a revival for it had been daresome for any man. Well, if we had got a big cooperation amongst the churches and everything down there. இப்பொழுது துரிதமாக கவனியுங்கள். பிலிப்புவை பாருங்கள். அங்கே ஒரு பெரிய எழுப்புதல். எந்த மனிதனுக்கும் துணிவில்லாதிருந்த அங்கே ஒரு எழுப்புதல் உண்டாயிருந்தது. ஏன்? அவன் சபைகளுக்கு மத்தியிலும் மற்றுமுள்ள ஒவ்வொரு காரியத்தின் மத்தியிலும் ஒரு பெரிய ஒத்துழைப்பை பெற்றிருந்தால் நலமாயிருக்கும். Having a great revival and the quickening power of God spoke to him, said Stephen, may it said this, you're having a great revival, but I got one man I want you to talk to. ஒரு மகத்தான எழுப்புதல் உண்டாயிருந்தது. தேவனுடைய உயிர்ப்பிக்கும் வல்லமை அவனிடத்தில் பேசி ஸ்தேவான் என்றது. அது, நீ ஒரு மகத்தான எழுப்புதலை உடையவனாயிருக்கிறாய், ஆனால் நீ பேச வேண்டும் என்று நான் விரும்பும் ஒரு மனிதன் எனக்கு உண்டு என்று கூறியிருக்கலாம். And Stephen's obedient, no matter what it is, how much criticism. Oh, Stephen, you can't leave. ஸ்தேவான் கீழ்ப்படிதல் உள்ளவனாயிருக்கிறான். அது என்னவா இருந்தாலும் எவ்வளவு குறை கூறப்பட்டாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஓ ஸ்தேவான், உன்னால் புறப்பட்டு செல்ல முடியாது என்றனர். But I can. God said so. ஆனால் என்னால் முடியும், தேவன் வண்ணமாய் கூறினார் என்றான். And he went out into the desert, and out there he found this eunuch. And what happened? He said, if thou believest with all thine heart that Jesus is the Son of God, I'll baptize you. And when he baptized, அவன் வனாந்திரத்துக்குள்ளாக சென்று அங்கே இந்த மந்திரியை கண்டான். என்ன நடந்தது? அவன், இயேசுவானவர் தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார் என்று நீ உன் முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் நான் உனக்கு ஞானஸ்தானம் கொடுப்பேன் என்று கூறினான். அவன் அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தபோது, look, he was quickened by this quickening power to leave a revival of thousands of people to go out into the desert to one man. பாருங்கள், அவன் இந்த உயிர்ப்பிக்கும் வல்லமையினால் உயிர்ப்பிக்கப்பட்டான். ஆயிரக்கணக்கான ஜனங்களின் எழுப்புதலை வனாந்திரத்துக்குள்ளாக செல்லும்படி ஒரே மனிதனுக்காக விட்டு சென்றான். Oh, that'd be against all reasons. See? Why, there's 10,000 wanting you here, but there's one wanting out there. See? ஓ, அது எல்லா காரணங்களுக்கும் விரோதமாயிருக்கும். பார்த்தீர்களா? ஏன்? இங்கே 10,000 பேர் உம்மை விரும்புகின்றனர், ஆனால் அங்கே வெளியே தேவையுள்ள ஒருவன் இருக்கிறான். பார்த்தீர்களா? And the quickening power sent him to God's provided place. Hallelujah. உயிர்ப்பிக்கும் வல்லமை தேவன் அருளியிருந்த இடத்திற்கு அவனை அனுப்பியது. Hallelujah. Men and women, it'll make you stand to your feet. It'll make you do the things that God wants you to do. I don't care what somebody else says about it. The neighbors say, well, that person's lost their mind. They pray all night. They read the Bible. புருஷர்களே, ஸ்திரீகளே, அது உங்களை எழும்பி நிற்க செய்யும். தேவன் நீங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புகிற காரியங்களை அது உங்களை செய்ய வைக்கும். அதை குறித்து வேறு யாராவது என்ன கூறினாலும் நான் கவலைப்படுகிறதில்லை. பக்கத்து வீட்டுக்காரர், ஓ, அந்த நபர் தங்களுடைய சிந்தையை இழந்து விட்டார், இரவு முழுவதும் ஜெபிக்கிறார்கள், அவர்கள் வேதாகமத்தை வாசிக்கிறார்கள் என்கின்றனர். I don't care what they say, it's what God calls you to do. Yes, that's right. Oh, they say we can't have these old-fashioned Pentecostal revivals. Like, oh, yes, we can too. You can have it in yourself, and you are the majority in God, no matter what the rest of them think. அவர்கள் என்ன கூறினாலும் எனக்கு கவலை இல்லை. அதை செய்ய தேவன் உங்களை அழைத்திருக்கிறார், அதுதான் காரியம், அது உண்மை. ஓ, இந்த பண்டைய நாகரிகமான பெந்தேகோஸ்தே எழுப்புதல்களை நாம் கொண்டிருக்க முடியாது என்று அவர்கள் கூறுகிறார்கள் என்றனர். ஓ ஆம், நம்மாலும் கூட முடியும். நீங்கள் அதை உங்களுக்குள்ளே பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் தேவனில் பெரும்பான்மையினராய் இருக்கிறீர்கள். மற்றவர்கள் என்ன நினைத்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. Notice, after in obedience, listen close now, after obeying God to His Word, when he fulfilled his mission, that quickening power that he received at Pentecost caught him away. Quickened his body. கவனியுங்கள், அதன் பின்னர் கீழ்ப்படிதலில் இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்த பிறகு அவருடைய வார்த்தைக்கு அவன் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றின போது
பெந்தேகோஸ்தேவில் அவன் பெற்றுக்கொண்ட அந்த உயிர்ப்பிக்கும் வல்லமை அவனை வெளியே இழுத்து அவனுடைய சரீரத்தை உயிர்ப்பித்தது. Miles and miles away he was taken in the spirit and was found over in another country somewhere. Quickening power of God. And if we be Pentecostals, அநேக மைல்களுக்கு அப்பால் அவன் ஆவிக்குள்ளாக எடுத்துக் கொள்ளப்பட்டு எங்கோ வேறொரு தேசத்தில் காணப்பட்டான். உயிர்ப்பிக்கும் தேவனுடைய வல்லமை நாம் பெந்தேகோஸ்தேக்காரர்களாய் இருந்தால், that same power that raised up Jesus from the dead, if it dwells in your mortal bodies. Amen. All right, notice. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே வல்லமை சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களில் வாசமாய் இருந்தால் பார்த்தீர்களா? சரி, கவனியுங்கள். Let's take another man with this quickening power. There was a man way long ago by the name of Enoch. When a new thing come along, when something come along and said, இந்த உயிர்ப்பிக்கும் வல்லமையை கொண்ட மற்றொரு மனிதனை நாம் எடுத்துக்கொள்வோம். நீண்ட காலத்திற்கு முன்னர் ஏனோக்கு என்று பெயர் கொண்ட ஒரு மனிதன் இருந்தான். ஒரு புதிய காரியம் தோன்றும் போது ஏதோ ஒன்று வந்து, well, now we have to go back to the old school or this, that, the other. Enoch walked with God. Whatever God said do, Enoch never missed one word. He walked with God. நல்லது. எப்படி நாம் பழைய பள்ளிக்கு திரும்பி செல்ல வேண்டும், அல்லது இதற்கு அதற்கு அல்லது மற்றது என்று கூறினது. ஏனோக்கு தேவனோடு நடந்தான். தேவன் என்ன செய்யும்படி கூறினாரோ ஏனோக்கு ஒரு வார்த்தையும் தவறவிடவில்லை. அவன் தேவனோடு சஞ்சரித்தான். What was he? He was the son of God. He was an eagle that had been called to that day. அவன் என்னவாய் இருந்தான்? அவன் ஒரு தேவனுடைய குமாரனாய் இருந்தான். அவன் அந்த நாளுக்கென்று அழைக்கப்பட்டிருந்த ஒரு கழுகாய் இருந்தான். And when